ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 40 தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 40 என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் வந்து வீட் பீட், சரிங்களா? கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீடை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். நிறைய பேர் சிஸ்டர் எப்படி குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நானே ஃபார்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ரைஸ் பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி மெத்தட் தான் இந்த கோதுமை பீடை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கோதுமை பீட்ஸோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க அதில் போய் செக் அவுட் பண்ணி வாங்கி பாருங்கள். ஸோ எல்லாமே அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்காக நான் மிஷின் த்ரெட்டும் நீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 24 வந்து எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? இதுக்கு பேர் தான் வந்து பீட், ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துடலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது. அதுக்கு எப்பயும் போல் மிஷின் த்ரெட் வந்து நான் கடைசியாக நாட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடியிலேருந்து நாட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு எப்பயும் போல் இந்த ஸ்டிச் பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கலாம், ஓகேங்களா? இது பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு இது எப்படி நம்ம இப்போ இதில் கோர்க்கணும் அப்படின்னா, இந்த குண்டாக இருக்க பகுதி வந்து பக்கமாக வர மாதிரி நம்ம எடுக்கணும், சரிங்களா? இந்த மேலே குண்டாக இருக்குமா அது வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி எடுத்துட்டு நல்லா இதை உள்ளே தள்ளி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு தெரியுதுங்களா? ஸோ இந்த குண்டான பகுதி பக்கமாக இருக்கணும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்க பகுதி வந்து கீ பக்கமாக இருக்க மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை வந்து எடுக்கிறப்போ ஒவ்வொரு பீட்ஸ் ஒன்ஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண முடியும், சரிங்களா? நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், ரைஸ் பீடுமே ஒவ்வொரு பீட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பீட்ஸ்க்கு ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணணும். அதுவுமே அந்த பீடை வந்து நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த இதால் நல்ல இந்த நீடில் வச்ச த்ரெட்டு கீழே இருக்க த்ரெட்டு நல்லா டைட் பண்ணி பிடிச்சிக்கணும். மேலே இருக்கிறத நல்லா டைட்டாக உள்ளே தள்ளிக்கணும். உள்ளே தள்ளிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் அந்த பீட்ஸ் வந்து நம்ம இந்த ஃப்ரேமை விட்டு கழட்டினாலுமேனு அவ்வளோ சீக்கிரம் கழண்டு வராது, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ ஆரி கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபார்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸாக வந்து லோட் பண்ணுறப்போ ஒரு 2 or 3 பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணி போடுறப்ப ஒரு பீட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதிலே செகண்ட் மெத்தட் ஆஃப் எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கீழே வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ லிங்க் வந்து கொடுக்குறேன் நான். ஸோ நான் வந்து இதுலேருந்து தான் வாங்கினேன். ஸோ மீஷோலேருந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். என்னுடைய 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மீஷோலேருந்து தான் வாங்கி கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதனால் அந்த லிங்க்கை வந்து நான் கீழே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 500க்கே வந்து அந்த ஸ்டாண்டு, ஃப்ரேமு, ஜர்தோசி இந்த மாதிரி ஒரு 50 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் மறக்காமல் அதில் பை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டாக் அவுட் இல்லை. ஸோ நான் ஸ்டாக் எடுத்தால் தான். ஸோ நான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்டே கூட பை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நல்லா உள்ளே தள்ளி போடணும். அந்த குண்டான பகுதி பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஒல்லியான பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? நான் போட்டு முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் கிளாஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் வந்து 1, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் மெத்தட், சரிங்களா? இப்போ இந்த செகண்ட் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் வந்து புட்டாஸ் டிசைன் ஆட்டம் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் த்ரெட்டை வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம பக்கம் டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி தான். அந்த குண்டான பக்கம் வந்து பக்கமாக இருக்க மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோமா? அடுத்து எடுக்கிறப்ப என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒல்லியான பகுதி இருக்குல்ல, இது வந்து பக்கமாக இருக்க மாதிரி, சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது புரியலைன்னா வீடியோ கிளியராக பாருங்கள். நான் எப்படி நீடில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், இந்த ஒல்லியான பகுதி வந்து மேலே இருக்கா, நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் எப்படி இதெல்லாம் பாருங்கள், இந்த குண்டான பகுதியில் மேலே இருக்குது, சரிங்க? இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தடில் இந்த குண்டான பகுதி மேலேயும் இங்கிட்டு வந்து 2 செகண்ட் ஸ்டிச்சில் வந்து குண்டான பகுதி
கீழேயும் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணணும் நம்ம, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இதை பார்க்குறக்கு ஒரு பட்டர்ஃப்ளையோட இந்த ரெக்கை இருக்க முடியாது நடுவில், அந்த ஆட்டமே இருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அந்த குண்டான பகுதி வந்து மேலே பண்ணிக்கிறேன் நான். அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட எடுக்கிறப்ப அந்த குண்டான பகுதி வந்து கீழே இருக்க மாதிரி எடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த குண்டான பகுதி கீழே இருக்க மாதிரி எடுத்துட்டேன் நான். ஸோ நீடியில் வந்து நல்லா பொறுமையாக எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு தெரியுதா? இதே மாதிரி தான். ஸோ இப்போ எடுக்கிறப்ப என்ன பண்ணணும், குண்டான பகுதி மேலே இருக்க மாதிரி எடுத்துக்கணும் நம்ம. எடுத்துகிட்டு நல்ல பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு கிளியராக புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கூட உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பீட்ஸ் வந்து லூஸாகவே ஸ்டிச் பண்ணிடாதீங்க, நல்லா டைட்டாக இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து போடுறப்ப அந்த கிளாத்லேருந்து கழட்டுறப்ப உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். கொஞ்சம் தொலைன்னு தொங்கும் பார்க்குறக்கேன்னு. ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்னு புரியுதா? ஒரு பீடு மேலே இருக்க மாதிரியும் ஒரு பீடு கீழே இருக்க மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். அந்த குண்டு ஒரு ஸ்டிச் வந்து அந்த குண்டு மேலே இருக்கணும், இன்னொரு ஸ்டிச்சில் அந்த குண்டு வந்து கீழே இருக்கணும், அப்படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குண்டு வந்து மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த குண்டு வந்து கீழே பார்த்த மேனிக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ அந்த குண்டை வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறப்ப அந்த குண்டு பாருங்கள் கீழே பார்த்த மாதிரி வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ அது மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்டிச் எப்படி பண்ணால் அதே மாதிரி தான். இப்போ அடுத்த ஸ்டிச் போடுறப்ப அந்த வீட் பீடோட அந்த மேல் பகுதி வந்து அந்த குண்டாக இருக்க பகுதி மேலே இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புரியல எனக்கு சிஸ்டர் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியாச்சு, இல்லை குரூப்லேயாச்சு மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்குங்க, ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் முடிச்சுட்டு நான் என்ன ஆட் போட்டுக்கிறேன். ஸோ 2-3 டைம் நல்லா இழுத்து பாருங்கள். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும், அது வீட்டில் இருந்தே கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் அவங்கள மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஃப்ரீ கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.